நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, சப்தமி திதி. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கார். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே அசட்டு தைரியமும் திமிர் பேச்சும் கர்வமும் பிரச்சனை பண்ண காத்திருக்கு. தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணினா. 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 5 தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிஞகனே போற்றி, கருடனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து அல்லது நல்ல அமைதியான இடத்துல இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க, மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் இதுதான் பரிகாரம் பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஆமாம், 2 நாளும் இதுதான். அனுகூலமான எண் 3 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிஞகனே போற்றி, கருடனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து அல்லது நல்ல அமைதியான இடத்துல இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க, மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இருக்கு. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு. வெற்றி கலக்கரைங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் பேச்சு, குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. சிறப்பு. ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது. இதை குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிக்லீதரே போற்றி, சிக்லீதரே போற்றி. ஸ்ரீ சூக்தம்ங்கிற மகாலட்சுமி தோத்திரத்தினுடைய மூல முனிவர் சிக்லீதர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. என்ன புத்தகம் படிக்கிறது? சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் உணர்வீங்க அதனோட சிறப்பை. சுண்டல், மொச்சைக்கொட்டை, வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா எது வேணாம், இதெல்லாம் வேக வச்சு ஏழைகளுக்கு தரலாம். மஞ்சள் துணி தரலாம், வெள்ளை துணி தரலாம். இதெல்லாம் செய்யுங்க. பித்ருக்களை நினச்சிக்கோங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, எல்லாம் ஓடி போயிடும். உறுதி. பிரமாதமான மாற்றத்தை உணர்வீங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். கடகராசிக்கார நேயர்களை, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கப்போ இந்த மந்திரம் ஓடட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி,
பித்ருக்களே போற்றி, பீஷ்மரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகம் இருக்குது. குறிப்பாக சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கோயிலில் இருந்து படிங்க. ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க அல்லது பணமாக கொடுங்க. காக்கைக்கு சுண்டல் கொடுங்க, பணமாக கொடுக்காதீங்க. மொத்தத்தில் இதை செஞ்சுங்க, பாருங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்குதோ இல்லையோ இது உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் நிதானமும் இன்று ஜெயிக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் பொதுவாக பொறுமை கம்மி, உங்களுக்கு நிதானம் கம்மி உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி கிரக நிலைகள் நல்லா இருக்குது, அதனால் ஜெயிக்கிறீங்க. வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை, என் கண்மணி தாமரை புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி ஓடிப்போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றியை தேடித்தரும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 4, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது. இதை குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிக்லீதரே போற்றி, சிக்லீதரே போற்றி. ஸ்ரீ சூக்தம்ங்கிற மகாலட்சுமி தோத்திரத்தினுடைய மூல முனிவர் சிக்லீதர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. என்ன புஸ்தகம் படிக்கிறது? சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் படித்து பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் உணர்வீங்க அதனோட சிறப்பை. சுண்டல், மொச்சக்கொட்டை, வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா எது வேணாம், இதெல்லாம் வேக வச்சு ஏழைகளுக்கு தரலாம். மஞ்சள் துணி தரலாம், வெள்ளை துணி தரலாம். இதெல்லாம் செய்யுங்க. பித்ருக்களை நினச்சிக்கோங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, எல்லாம் ஓடி போயிடும், உறுதி. பிரமாதமான மாற்றத்தை உணர்வீங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஏங்க? சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கும் விசாகம், சித்திரை, சுவாதி 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மனசும் குழப்பமாக இருக்கும், புத்தியும் குழப்பமாக இருக்கும். எனவே ஜாக்கிரதை. முக்கிய முடிவு வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரே வரியில் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிஞகனே போற்றி, கருடனே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும் 2 நாளும். மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. நல்ல புத்தகம் ஒன்று ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து அல்லது நல்ல அமைதியான இடத்துல இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க, மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்? விசாகத்தினுடைய தலைவரும் வியாழக்கிழமையினுடைய தலைவரும் குரு, அதனாலே. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை, என் கண்மணி தாமரை புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி ஓடிப்போகும், உறுதி.
தனுசு ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றி. 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. மொத்தத்தில் சூப்பரான நாள். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், வியாழன். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது. இதை குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிக்லீதரே போற்றி, சிக்லீதரே போற்றி. ஸ்ரீ சூக்தம்ங்கிற மகாலட்சுமி தோத்திரத்தினுடைய மூல முனிவர் சிக்லீதர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. என்ன புஸ்தகம் படிக்கிறது? சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் உணர்வீங்க அதனோட சிறப்பை. சுண்டல், மொச்சக்கொட்டை, வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா எது வேணாம், இதெல்லாம் வேக வச்சு ஏழைகளுக்கு தரலாம். மஞ்சள் துணி தரலாம், வெள்ளை துணி தரலாம். இதெல்லாம் செய்யுங்க. பித்ருக்களை நினச்சிக்கோங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, எல்லாம் ஓடி போயிடும். உறுதி. பிரமாதமான மாற்றத்தை உணர்வீங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், வீம்பு, பிடிவாதம், சிக்கல் இதெல்லாம் இருக்குது. தப்பிக்கலாம் வழிபாடு பண்ணினா. நிதானம், பொறுமை. ஒரே வார்த்தை 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 1, வடக்கு பச்சை, வியாழன். 7, தெற்கு வெள்ளை, வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகபாசனே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கே போற்றி, சக்கரமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். ஆண்டாளுடைய திருப்பாவை செல்ஃபோனில் கிடைக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்க. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை கோயிலில் இருந்து படிங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி பழசோ புதுசோ தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. பித்திருக்களை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. இதெல்லாம் செய்து பாருங்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வீம்பு வேண்டாம், வீண் பிடிவாதம் வேண்டாம். பொறுத்து போங்க, விட்டு கொடுங்க. வழிபாடு பண்ணுனா அதெல்லாம் வரும். இந்த நல்ல குணம் வரும். அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை, வியாழன். 2, தெற்கு பச்சை, வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகபாசனே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கே போற்றி, சக்கரமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். ஆண்டாளுடைய திருப்பாவை செல்ஃபோனில் கிடைக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்க. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை கோயிலில் இருந்து படிங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் துணி பழசோ புதுசோ தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. பித்திருக்களை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. இதெல்லாம் செய்து பாருங்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு. பிரமாதம், முன்னேற்றம், சந்தோஷம். கலக்குறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 2, 9, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. ராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது. இதை குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி, சிக்லீதரே போற்றி, சிக்லீதரே போற்றி. ஸ்ரீ சூக்தம்ங்கிற மகாலட்சுமி தோத்திரத்தினுடைய மூல முனிவர் சிக்லீதர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. என்ன புஸ்தகம் படிக்கிறது? சுஜாதா அவர்கள் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் உணர்வீங்க அதனோட சிறப்பை. சுண்டல், மொச்சக்கொட்டை,
வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா எது வேணாம், இதெல்லாம் வேக வச்சு ஏழைகளுக்கு தரலாம். மஞ்சள் துணி தரலாம், வெள்ளை துணி தரலாம். இதெல்லாம் செய்யுங்க. பித்ருக்களை நினச்சிக்கோங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, எல்லாம் ஓடி போயிடும். உறுதி. பிரமாதமான மாற்றத்தை உணர்வீங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். நேயர்களே, இன்று சாயந்தரத்திலிருந்து அஷ்டமி வருது. 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ். தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.